الحمد لله رب العالمين والصلاة والتسليم على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي பெரும் கருணையாளன் தொடர் கிருபையாளன் மாபெரும் வல்லமை மிகுந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழ்ச்சியும் உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் ஹபீபுனா சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் உற்றார் உறவினர்கள் சத்திய சஹாபாக்கள் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திற்காக தீனுல் இஸ்லாத்திற்காக யாரெல்லாம் உலகம் முழுக்க வேலை செய்கிறார்களோ அத்துணை மக்கள் மீதும் அல்லாஹ்வுடைய பேரன்பும் பெரும் கருணையும் குறிப்பாக அல் ஃபுர்கான் ஷரியத் கல்வியகத்தினுடைய சிறப்பு மிகுந்த இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரன்பும் பெரும் கருணையும் பொழியப்படட்டுமாக என்று மீண்டும் பிரார்த்தித்து நான் இந்த சிறிய உரையை ஆரம்பம் செய்கிறேன். கல்வியகம் என்பது 1998 இருந்து ஒரு கல்வியை உருவாக்கி மாஷா அல்லாஹ் 27-28 ஆண்டுகள் கடந்து ஒரு அற்புதமான மதரசாவினுடைய முபல்லிகா ஹாஃபிலா தற்போது வரக்கூடிய ஆண்டுகளில் முபல்லிக் அதோடு தொடர்ந்து இந்த கோடைகால வகுப்புடைய மதரசாவுடைய பாடத்திட்டங்களையும் 25 நாட்கள் பல பகுதியிலே 10 நாட்கள் ஒரு வாரங்கள் என்றெல்லாம் போகின்ற போக்கில் இன்றைக்கு 25 நாட்கள் ஒரு இடத்தில் இருந்து அல்லாஹ்வுடைய கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிற மாணவிகளுடைய சபையிலே பெற்றோர்கள் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். பிள்ளைகளை என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. ஹிபா அன்பளிப்பு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் நம்முடைய பிள்ளைகளை யஹபு லிமன் யஷா தான் நாடியவருக்கு அன்பளிப்பை வழங்குகின்றார். பிள்ளைகள் என்பது அன்பளிப்பு, ஒரு கிஃப்ட் என்பதை திருமறை குர்ஆன் நமக்கு பதிவு செய்கிறார். எல்லோருக்கும் அந்த அன்பளிப்பு கிடைத்து விடாது. அல்லாஹ் நாடியவருக்கு மட்டும்தான் அந்த அன்பளிப்பை தருவான், இந்த கிஃப்டை நமக்கு வழங்குவான். நாடியவருக்கு அல்லாஹ் ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் சேர்த்து கொடுக்கிறான். நாடியவரை அல்லாஹு தஆலா வயஜால் லஹு அகீமா குழந்தை இல்லாமலும் ஆக்குகின்றான். குழந்தையை பெற்றுக் கொண்டிருக்கிற பெற்றோர்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும், நமக்கு தந்த மிகப்பெரிய அன்பளிப்பு நம்முடைய பிள்ளைகள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் மாலு வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்துத் துன்யா சூரா கஹ்ஃபுடைய 18ஆம் அத்தியாயத்திலே சொல்வான், இந்த பிள்ளைகள் உங்களுக்கு ஜீனா அலங்காரம் என்று திருமறை குர்ஆன் பதிவு செய்கிறது. அன்பளிப்பை சொன்ன ரஹ்மான் அலங்காரம் என்றும் திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிறார். இந்த அன்பளிப்பும் இந்த அலங்காரமும் இந்த நியாமத் என்று சொல்லப்படுகிற இந்த அருக்குடைக்குரிய இந்த பிள்ளைகள் தான் முறையாக சரியாக நாம் உருவாக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பதிவு செய்கிறான், இன்ன மின் அஸ்வாஜிக்கும் வ அவுலாதிக்கும் அதுவன் லக்கும், ஃபார் த எனிமி, உங்களுடைய எதிரிகளாக மாறுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்க மறுமையிலும் இன்மையிலும் பெற்றோர்களுக்கு எதிரியாக மாறிவிடுவார்கள் பிள்ளைகள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எச்சரிக்கை, ஃபஹதரூஹும், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகள் அருளுக்குரிய அருக்குடையிலுக்குரிய அன்பளிப்புக்குரிய அலங்காரத்திற்குரிய பிள்ளை என்று சொல்ல பிள்ளைகள் தான் சரியாக முறையாக உருவாக்கப்படவில்லை என்றால் உங்களுக்கு மிகப்பெரிய ஃபித்னாவாக எதிரியாக அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே ஒரு இடத்தில் ஃபித்னா இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா சோதனை என்று சொல்கிறான், அதுவன் எதிரி என்று சொல்கிறான். இமாம்கள் பதிவு செய்கிறார்கள், ஏன் எதிரி, ஏன் சோதனை? அல்லாஹ்வினுடைய கல்வியை ஞானத்தை கொடுக்கப்பட வேண்டிய ஆரம்ப முக்கியமான விஷயம் அல்லிமுல் குர்ஆன் வத் தௌஹீத், நீங்கள் இறைவனை பற்றி கற்றுக் கொடுங்கள், அல்லாஹ்வை பற்றி அந்த பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ்வை மக்களுக்கு சொல்லிக் கொடுங்கள்.